ஹாய் செலக்டிஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெளியே போயிருந்தோம் வளைகாப்புக்கு சொல்கிறதுக்காக. அப்படியே வரும்போது ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்காக சிக்கன் எடுத்துருவோமே அப்படின்றதுக்காக சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கன் கிரேவி, அப்புறம் ரசம், ஒயிட் ரைஸ் தான் நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு வந்து 1 kg சிக்கன் எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு வந்து பெரிய வெங்காயமும் தக்காளியும் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் பண்ணுறோன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நிறையாலாம் எண்ணெய் ஊற்றலை. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வேகமாக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குங்க, வேகமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அது ஸ்மெல்லு வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பொடி ஐட்டத்தில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சிக்கன் பொடி, குழம்பு சிக்கன் பொடி வந்து போட்டிருக்கேன் சக்தியில். உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து 1 kg சிக்கனையுமே கிரேவி தான் வைக்க போகிறோம். வச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதாங்க. இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அந்தளவுக்கு நான் நினச்ச மாதிரி வரல, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு தோணுச்சு. ஒயிட் ரைஸ், ரசம். ஓகே, பாய்.